भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே பிரச்சனை ரொம்ப பெருசுதான். ஆமா, இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட கேட்டியா? உண்மையிலேயே தெரியாதா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. அட ஐடியா கூட வச்சுதுப்பா. இதுகோ எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணை நாம தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா. அந்த பொண்ணே உன்னை தேடி வர்ற மாதிரி நாம பண்ணுவோம். இதுகோ ஒரு பெரிய வலைய கொண்டு போய் மீனை எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம். செல்லிமா, அம்மாவும் ஞாபகமாவே இருக்காகோ. நீ எங்க இருந்தாலும் சரி, இங்க கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உடனே வரவும். அப்படி வராம போயிட்டா கடைசியா பாக்குற அதிர்ஷ்டம் கூட உனக்கு கிடைக்காம போயிடும். இப்படிக்கு உன் கூட பிறந்த அண்ணன் நாகராஜன் போட்டுரு. எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னை தேடிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நின்னுடும். இதுகோ உங்க அம்மாவோட போட்டோவை போட மறந்து போயிடாத. ஏன்பா சுரேஷ், சிரிக்கிற மாதிரி போட்டோ இல்ல, அப்படியே சோகமா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து பேப்பர்ல போடணும், புரியுதா? இதோ பாரு நாகராஜ், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. அவங்களே இங்க ராவாலி. எப்பவுமே அவங்க தான் நம்ம கிட்ட வரணும். நாம அவங்கள தேடி போக கூடாது, அவங்கள நம்மளை தேடி வர வைக்கணும். இதுதான்ப்பா இப்ப அரசியல். இதா நான் போய் வச்சுன்னு இதுக்காகலாம் கவலைப்படாதப்பா. ஏமி வெளில வச்சுத்தானு. சந்தோஷமாயிரு சந்தோஷமாயிரு. ஒரே சுரேஷ் வச்சுத்தான்ரா. அடாடா, இந்த ஐடியா நம்ம மூளைக்கு எப்படி எட்டாம போச்சு? அதான் அவன் அரசியல்வாதியா இருக்கான், நம்ம இப்படி இருக்கோம். அக்கா, இன்னும் இப்படியே உட்காந்துருக்கீங்க? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க, அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம்.
என்னக்கா நீங்க இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னை என்னம்மா பண்ண சொல்ற? அஜய் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. கல்யாணம் ஆனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்படி இன்னொரு பிரச்சனை வரும்னு நினைக்கலையேம்மா. அக்கா, நீங்க இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகுமே தவிர அது தீர போறதில்ல. ஆமாக்கா, நடக்காதான் நினைச்ச கல்யாணம் நடந்துடுச்சு. மேற்கொண்டு நடக்க வேண்டியதும் நடந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தானாவே சரியாயிடும். எழுந்திருச்சு வாங்கக்கா. சரி சரி. ஆமா, துளசி எங்க இருக்கா? என்னோட லைஃப் எனக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு அஜய். என்கிட்ட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னை ஏமாத்திட்டேன்னு நான் நினைச்சேன். உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீ எனக்காக பேசும்போது என்ன நீ எவ்வளவு காதலிக்கிறேங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல உன் வாழ்க்கையில எனக்கு எந்த இடங்கிறத நினைச்சு வேதனைப்படுறதான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்னேகா, அதை எதையும் யோசிக்காத. இல்ல அஜய், இந்த வீடுங்கிறதுனால ஓகே. ஆனா வெளி உலகம் என்னை பத்தி என்ன பேச சொல்லு. அவங்க பார்வையில நான் உனக்கு அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால வாழ முடியாது ஸ்னேகா. எனக்கு இது சரின்னு தோணுச்சு, நான் பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு நீ வேணும் ஸ்னேகா. என்ன துளசி, ஸ்னேகா இங்க இருக்காளேன்னு ஷாக் ஆயிட்டியா? நீ திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்தப்போ நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். அது உனக்கும் தெரியணும்னு தான் அவளை இங்கேயே இருக்க சொன்னேன். இப்ப புரியுத என் கஷ்டம் என்னன்னு? நீ திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்தப்போ நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். அது உனக்கும் தெரியணும்னு தான் அவளை இங்கேயே இருக்க சொன்னேன். இப்ப புரியுத என் கஷ்டம் என்னன்னு? உன்னோடது ஆசையா இல்ல பேராசையான்னு எனக்கு சொல்ல தெரியல. கையில பாலும் தண்ணியும் போல புருஷன் பொண்டாட்டிக்கும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா நீ தண்ணி துளசி. என் மனசுக்குள்ள உன்னால இருக்க முடியாது. ஆவியா போயிடுவ. நான் உன் நிழலை கூட தொட ஆசைப்படாதவன். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தோட நீ இந்த ரூமுக்குள்ள என் கூட குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிங்க பத்துக்கலாங்கிற தைரியத்தோட வந்திருப்ப? இவ்வளவு நாளா நீ ஒரு அப்பா வேண்டிதான் நினைச்சிட்டு இருந்த.
ஆனா இன்னைக்குதான் தெரியுது நீ ஒரு பேராசக்காரின்னு. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைங்க. இல்லங்கன்னு சொல்லி என் கூட 7 அடி நடந்து வந்துட்ட. ஆனா வாழ்க்கையில இனிமே நீ என் கூட 1 அடி எடுத்து வைக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. எல்லாத்துக்கும் கண்ணீருங்கிறது ஒரு முடிவில்ல துளசி. மனசு ஒருத்தர்கிட்டையும் உடம்பு ஒருத்தர்கிட்டையும் கொடுக்கிற பெரிய மனசு எனக்கு இல்ல. ஓ நில்லு. போன்னு சொன்னதும் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டனா வீட்டுல இருக்கிறவங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. உள்ளேயே ஒரு ஓரமா படுத்துக்க. மனசு ஒருத்தர்கிட்டையும் உடம்பு ஒருத்தர்கிட்டையும் கொடுக்கிற பெரிய மனசு எனக்கு இல்ல. போ. ஏன் அத்தை இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் தான். உங்க மகன் தானே கூப்பிடுறாரு, வந்துட்டு போங்க அத்தை. நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. நான் என்ன சொன்னேன் பார்வதி? கூப்பிட்டா வரமாட்டாங்க, இழுத்துக்கிட்டு வா. அங்க பாத்தீங்களா, நான் தான் சொல்றேன்ல. என்ன பேசுறாரு கேட்டீங்களா? நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. வாங்க வாங்க அத்தை, வாங்க. என்ன விடு. நான் சொன்னா கேளுங்க அத்தை. கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் அமைதியாங்க அத்தை. உட்காருங்க. உட்காருங்க அத்தை, உட்காருங்க. அசைஞ்சுக்கிட்டே இருந்தா போட்டோ எடுக்க முடியாது சார். அம்மா, ஆடாம அசையாம உட்காரு, போட்டோ எடுக்கணும். போட்டோவா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க, உட்காருங்க. எடியா போட்டோவை. அம்மா இங்க பாருங்க. கிளம்பையா, போட்டோ வந்த உடனே எனக்கு கொடுக்கணும். போட்டோவை பேப்பர்ல போடணும், புரிஞ்சதா? சரிங்க சார். போட்டோ எல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? காரணம் இல்லாம இந்த நாகராஜ் எதையும் செய்ய மாட்டான். தங்கச்சி எங்க இருக்கான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொன்னீங்க. தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. அப்போ நானாவது தெரிஞ்சுக்கணும்ல? அதான் உங்க போட்டோவை எடுத்து பேப்பர்ல நியூஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்னன்னு கொடுக்க போறேன் தெரியுமா? தங்கச்சி, அம்மா ஓனனப்பாவே இருக்காங்க, எங்க இருந்தாலும் உடனே வாம்மா, வரலன்னா அம்மாவை கடைசியா பாக்குற வாய்ப்பையும் இழந்துருவ. இப்படிக்கு உன் பாசமுள்ள அண்ணன் நாகராஜ் அப்படின்னு.
விளம்பரம். வெளியாளுங்க ஏமாத்துனாங்கன்னா கூட பிறந்தவங்க கிட்ட சொல்லலாம். ஆனா கூட பிறந்தவனை ஏமாத்துக்காரனா இருந்தா அதை யார்கிட்டடா போய் சொல்ல முடியும்? என் மேல வெறுப்பு மட்டும் இல்லாம உன் மேல பயமும் ஏற்படும்டா. அன்பாலதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், இப்படி ஏமாத்துறதுல இல்ல. அவ நிச்சயமா இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டா. அவளுக்கு ஏன் குணம்தான் வந்திருக்கு. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அவளை உன் வலையில விழவிட மாட்டேன். என் வலையில விழவிட மாட்டீங்கன்னா அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இவ்வளவு நாள் தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போ என் வலையில விழவிட மாட்டேன்னு சொல்றீங்க. அவ என்ன மாதிரின்னு சொல்றீங்க. அப்படின்னா அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்னு தானே சொல்றீங்க. சொல்லாதீங்க. அவ எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. விழ வைப்பேன். அவளை என் வலைக்குள்ள விழ வைப்பேன். இங்க பாருங்கம்மா, ஒரு தாய் என்னைக்குமே தான் பெத்த குழந்தைக்கு துரோகம் பண்ண மாட்டா. நீங்களும் உண்மையை சொல்லி எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. இப்போ விளம்பர வார்த்தைகள் மாறும், ஆனா போட்டோ மட்டும் அதேதான். நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் நல்லபடியா நடந்தது. பையன் பொண்ணு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அம்மனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? சாமியோ சாமி. என்ன துளசி அம்மா, உங்க அத்தை சொன்னது உண்மைதானா? ஒரு பொண்ணோட மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. உனக்கு வந்திருக்கிற கஷ்டத்துக்கு நல்ல வழிய காமிக்க சொல்லி அந்த அம்மன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு. அத உனக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேம்மா. அந்த அம்மன் அனுமதி கொடுத்திருக்கா. செய்ய வேண்டிய கடமை இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. பொறுமையா செய்யணும். சாமியோ சாமி, கஷ்டம் நஷ்டம் 2ஐயும் தாங்கிக்கணும். அப்பதான் அந்த அம்மன் பிரசன்னமாவா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். இங்க பாருமா, அந்த அம்மன் ஆசீர்வாதத்தால நடக்க வேண்டியது நல்லதா நடந்து முடிஞ்சது. உன் புருஷனுக்கு மந்திரம் சித்தி அடையணும்னா அந்த அம்மனோட அனுகிரகம் தேவை. அம்மாவுக்கெல்லாம் அம்மா, 3 தாயை பெத்தெடுத்த பெரிய தாய். அந்த அம்மனை பிரசன்னம் பண்ணிக்கணும். இங்க பாருமா துளசி, இந்த விரதத்தோட முதல் கட்டம் சரஸ்வதி தேவி ஞான பதாத்தா. 3 நாள் கடும் விரதம் இருக்கணும். வெறும் தரையில தான் படுத்துக்கணும். அம்மா, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது. அப்படி இருந்தீன்னா அந்த தாய் உனக்கு ஞானத்தை பிரசாதிப்பா. உன் புருஷனுக்கு வாக்கு சித்தி கிடைக்கும்.
ரெண்டாவது மகாலட்சுமி ஐஸ்வர்ய பிரதாத்தா. மகாலட்சுமி கோவிலுக்குள்ள அங்க பிரதட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறம் தாமரப்பூவால அந்த மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி அந்த அம்மனை வசப்படுத்திக்கணும். அதுக்கு பிரதிபலனா கணவன் மனைவி உங்க 2 பேருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். எப்பவும் இல்லைங்கிற வார்த்தை உங்க வீட்டுல கேட்கவே கேட்காது. இனி மூணாவது பார்வதி தேவி. அந்த அம்மனோட அருள் உனக்கு முழுசா கிடைக்கணும்னா அந்த மலையை முட்டி போட்டு நடந்து ஏறி மேல போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் உங்க தம்பதிகள் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் அன்பு எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் எந்த விதமான அபிப்பிராய பேதம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க.